என்டிஏ கூட்டணியில் சேர்வதற்கு விஜய் குறைந்தபட்சம் 80 தொகுதிகளை கேட்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திரைமறைவில் தாவேக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது 80 தொகுதிகளை தாவேக கேட்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இணையும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்போது அதற்கான பேச்சுவார்த்தையும் சென்றுள்ளதாக தற்போது தகவலானது வெளியாகியிருந்தது. குறிப்பாக துணை முதல்வர் இடங்களோடு 55 இடங்கள் வரை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வழங்குவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வந்ததாக கூறப்பட்ட நிலையில்தான் விஜய் தரப்பில் குறைந்தபட்சம் 80 இடங்களிலாவது தமிழக வெற்றிக் கழகமானது போட்டியிட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. மிக முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகா இணைவதற்கான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த போதிலும் மிக முக்கிய இந்த ஒரு ஆலோசனை என்பது தற்போது நடைபெற்று வருவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறைந்தபட்சம் 80 இடங்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்த தேர்தலில் பங்கேற்பதற்கு வகையில் அவர்கள் ஒதுக்கப்பட வேண்டும் எனவும் அதற்கு குறையாக எந்த ஒரு இடத்திலும் போட்டியிட முடியாது என்ற ஒரு நிர்பந்தத்தை தற்பொழுது விஜய் தெரிவித்துள்ளதாக தற்பொழுது தாவேகா தரப்பிலிருந்து நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பல கட்ட பேச்சுவார்த்தைகள் என்பது மிக முக்கியமாக பார்க்கும் நிலையில் இந்த ஒரு தேர்தலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு தேர்தலாக இருக்கும். அதில் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைந்து விஜய் செயல்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பாஜக தலைவர்களுக்கும் உள்ளதாகவும் தகவலானது வெளியாகியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக மிக முக்கிய கட்சிகள் மற்றும் கூட்டணி தலைவர்கள் என்பது கூட்டணியில் இருப்பது என்பது பலத்தை வழங்கும் என்ற ஒரு அடிப்படையில் தாவேகா தலைவர் விஜயிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தாவேகாவையும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த ஒரு கூட்டணிக்குள் அவர் வரும் பட்சத்தில் நிச்சயமாக முழு பலத்தோடு கூட்டணி என்பது தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளதாகவும் பாஜக வட்டாரங்களும் தெரிவித்துள்ளன. ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. 80 தொகுதிகள் என்பது அதிமுக தரப்புல என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது? குறிப்பா 80 தொகுதிகள் ஒதுக்கும் பட்சத்தில் அடுத்த அன்புமணிக்கு 18 இடங்கள் ஒதுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. தனிப்பெரும்பான்மை என்ற இலக்கை அதிமுகவால் அடைய முடியாது அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும். அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்க? நிச்சயமாக அதிமுகவை பொறுத்த அளவில் இந்த ஒரு இடங்கள் என்பது அவர்களை பொறுத்த அளவில் அதிக அளவிலான ஒரு இடங்கள் அதிமுகவுடைய தலைமையிலான ஒரு கூட்டணியாகத்தான் இது இருக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் என்பது ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் மூத்த தலைவர்களை பாஜக தலைவர்களை டெல்லியில் சந்தித்த பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வலியுறுத்தி இருந்தது மிக முக்கியமாக இந்த நேரத்தில் நிறைவு கூற வேண்டும். அந்த அடிப்படையில் தங்களுக்கான ஒரு இடங்களை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு கருத்துக்களையும் அவர்கள் பாஜகவிற்கு தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக கூற வேண்டும். ஆனால் அதே சமயம் தாவேகா கூட்டணிக்கு உள் வரும் பொழுது நிச்சயமாக இடங்கள் என்பது குறையும். அதற்கு அனைத்து கட்சிகளுமே விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது பாஜக தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூட்டணி கட்சிகளிடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது பாஜக தரப்பிலிருந்தும் நடத்தப்பட்டு வருகிறது என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. மிக முக்கியமாக பாஜக 27 இடங்கள் வரை பாஜகவினுடைய நேரடி வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் எனும் மற்ற இடங்களில் அதிமுக, பாமக, தமிழக வெற்றிக் கழகமானது கூட்டணியில் இருந்தால் அவர்களுடைய தலைவர்களும் போட்டியிடுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உள்ளதாகவும் பாஜக தரப்பிலும் அதிகாரிகள் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. இருப்பினும் அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்ற ஒரு கருத்து தான் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக மூத்த தலைவர்கள் அவர்கள் தெரிவித்துள்ளதையும் நிச்சயமாக கூற வேண்டும். அதே போல தாவேக நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார் குறிப்பிட்டப்ப இது போன்ற தகவல்கள் எல்லாம் உண்மைக்கு புறம்பானது. அதிமுக பாஜகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. நைனா நாகேந்திரன் உள்ளிட்ட தலைவர்கள் மறுப்பு தெரிவிக்கல, எனக்கு அதை பத்தி தெரியாது அப்படின்ற விஷயத்த சொல்லி கடந்து போனதை பார்க்க முடிஞ்சது. அதிமுக மட்டும்தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார், தாவேகோடு நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தையே நடத்தல அப்படின்றது. அப்போ பாஜக தான் இந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்களா சுசித்ரா? நிச்சயமாகவே கூற வேண்டும். பாஜகவுடைய முன்னெடுப்பின் அடிப்படையில் தான் தாவேகாவுடைய பங்கெடுப்பு என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு அதிமுக மற்றும் தாவேகா இடையேயான ஒரு பேச்சுவார்த்தை தேர்தல் கூட்டணிக்காக நடைபெற்றதாக கூறப்பட்ட நிலையில் அது தொடர்பான எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத நிலையில்தான் கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அவர் இணையவில்லை எனும் தற்பொழுது பாஜகவுடைய முன்னெடுப்பின் காரணமாக அவர் இந்த கூட்டணியில்
இணைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவே கூறப்படுது. எப்படியும் பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு அழுத்தங்கள் என்பது பாஜக தரப்பிலும் விஜய்க்கு தரப்படுகிறது. தொடர்ந்து அழுத்தம் வழங்கினால் நாங்கள் கூட்டணியில் இருந்து விடுவோம் என்ற ஒரு எண்ணத்தை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்ற ஒரு கருத்தை தான் சிடிஆர் நிர்மல்குமாரும் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். ஒரு புறம் இது போன்ற கருத்துக்கள் வெளிப்படையாக தலைவரால் கூறப்பட்டு வந்தாலும் மற்றொரு புறம் அவர்களிடையேயான ஒரு பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்த ஒரு சில தினங்கள் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வரும் என்ற ஒரு தகவலும் கூறப்பட்டு வருகின்றன. நன்றி சுஜித்ரா, விரிவான விவரங்களுக்கு. அதுதான் இப்ப நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பல முறை தெளிவுபடுத்திட்டாரு, பேச்சுவார்த்தை எதுவுமே அந்த மாதிரி நடைபெறலன்னு சொல்லிட்டு. அதான் ஒண்ணு மட்டும் நம்முடைய விஜய் அவர் தெரிஞ்சுக்கணும், அதிமுக தலைமையேற்று எங்கூட வந்தால் he is the gainer, he is the gainer or he is the loser. கெய்னரா லூசரா அவர் டிசைட் பண்ணிட்டோம். அதுதான் இப்ப நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பல முறை தெளிவுபடுத்திட்டாரு, பேச்சுவார்த்தை எதுவுமே அந்த மாதிரி நடைபெறலன்னு சொல்லிட்டு. அதான் ஒண்ணு மட்டும் நம்முடைய விஜய் அவர் தெரிஞ்சுக்கணும், அதிமுக தலைமையேற்று எங்கூட வந்தால் he is the gainer, he is the gainer or he is the loser. கெய்னரா லூசரா அவர் டிசைட் பண்ணிட்டோம். அதுதான் இப்ப நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பல முறை தெளிவுபடுத்திட்டாரு, பேச்சுவார்த்தை எதுவுமே அந்த மாதிரி நடைபெறலன்னு சொல்லிட்டு. அதான் ஒண்ணு மட்டும் நம்முடைய விஜய் அவர் தெரிஞ்சுக்கணும், அதிமுக தலைமையேற்று எங்கூட வந்தால் he is the gainer, he is the gainer or he is the loser. கெய்னரா லூசரா அவர் டிசைட் பண்ணிட்டோம்.